ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ 100 டேஸ் சேலஞ்சோடைய டே 4. இதுக்கு முன்னாடி 1 to 3 டேஸோடைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு ஃப்ளோவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி டே 4ல் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சஸை எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட்டபிளான நிச்சயம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நிச்சஸை கண்டுபிடிச்சி அதை கலெக்ட் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் அதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளான நிச்சயம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் நிச்சஸை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்காகினேட்டோ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரீசன் நமக்கு இன்காகினேட்டோ டேப்பில் தான் கிளியரான டேட்டா கிடைக்கும். ப்ரீவியஸ் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான டேட்டாவாக இருக்கும். அதனால நம்ம இன்காகினேட்டோ டேப் யூஸ் பண்ணுவோம் நிச் ரிசர்ச்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ Amazon.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. Amazon.com US மார்க்கெட் தான் நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸு. ஸோ இங்கே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நியூயார்க்கோடைய ஜிப் கோடு 10001. நீங்கள் அமெரிக்காவில் இருக்க வேறு எந்த ஜிப் கோடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சில பேருக்கு இன்காகினேட்டோ டேப்பில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேபி ஸ்கவுட் இருக்குங்களா, டீட்டெயில்ஸில் போயிட்டு இங்கே அலோ இன் இன்காகினேட்டோன்னு இருக்கும். இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா எக்ஸ்டென்ஷனுக்குமே. அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்காகினேட்டோ டேப்லேயே அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ரிசர்ச் நிச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஆல்னு இருக்குங்க இல்லையா, இந்த இடத்துக்கு போங்க. ஷாப் பை டிபார்ட்மெண்ட்டில் புக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஷாப் பிரிண்ட் கிண்டல் ஆடியோ புக்ஸ் இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிற புக்ஸோடைய எல்லா கேட்டகரியும் இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹை கண்டென்ட் புக், எல்லா வகையான புக்ஸுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இங்கே பெஸ்ட் செல்லர் இன் பிரிண்டிங்கில், கிண்டலில் எது பெஸ்ட்டாக இருக்குது, நியூ ரிலீசஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்த இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் லேட்டராக நீங்கள் இங்கே ஜென்ரலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி வைஸ் நம்ம பார்ப்போம். இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கும். இவ்வளோ கேட்டகரி இருக்குங்க இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஜென்ரலாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில், இல்லை எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நல்லா தெரியும், இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த கேட்டகரியில் போங்க. இப்போது உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னும் போது இந்த குக் புக்ஸ் எடுக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நல்லா தெரியும்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இந்த ஒரு கேட்டகரியில் போங்க. ஓகேங்களா? அப்படிலாம் இல்லாமல் நான் கேடிபி புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ண போகிறேன், அது எந்த மாதிரி இந்த புக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சேல்ஸ் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நம்மளுடைய மெயின் டார்கெட் மிடில் கண்டென்ட் புக்ஸ் தான். பசில்ஸ் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ், இது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார் பிகினர்ஸ் நீங்கள் ஹியூமர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குங்க இல்லையா கேட்டகரி, இதுலேயும் டீன் அண்ட் யங் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக், இந்த 3 டாப்பிக்லேயும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹியூமர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் போகிறேன். இதில் தான் ஃபன் ஜோக்ஸ் புக்ஸ், அப்புறம் பசில் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸு, இந்த மாதிரி இருக்க எல்லா கேட்டகரியுமே இதில் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அதிலே சப் கேட்டகரிஸ் இருக்கும், இது மாதிரி நிறையா. ஸோ ஃபஸ்ட்டு பசில் அண்ட் கேம்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ ரிலீசஸ், புதுசாக ரிலீஸ் ஆகிற எல்லா புக்குமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ சி மோர் நியூ ரிலீசஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டோரி புக்ஸ் மாதிரி, இதுவுமே என்டர்டெயின்மெண்ட் புக்ஸ் தான். பட் ஆனால் ஸ்டோரி புக்ஸ் நம்ம நிச்சயம் ஒரு பசில் ஆக்டிவிட்டி புக்கை தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ கிராஸ்வேர்டு, வேர்ட் சர்ச்சு, சுடுக்கு, இதெல்லாம் ஜென்ரிக்கான டாபிக் தான். இது எல்லாருமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த நிச்சஸை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ஒர்க் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேர்ட் சர்ச்சில் என்னென்னலாம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்களோ, இப்போ கார்டன் வேர்ட் சர்ச் இருக்குங்களா,
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4th ஆஃப் ஜூலை வேர்ட் சர்ச். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் வேர்ட் சர்ச். இந்த மாதிரி வேர்ட் சர்ச்சில் உங்களுக்கு லைனாக நிறைய சப்டாபிக்ஸ் வரும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து லைனாக போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, கலெக்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து வேர்ட் சர்ச்சுக்கும் கிராஸ்வேர்டுக்கும் நான் தனியாக ஒரு ஒர்க் ஷீட் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ அதை வந்து இந்த வேர்ட் சர்ச் கலெக்ஷனில் விட்டுருங்க. நீங்கள் அந்த புக்ஸு பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் வேர்ட் சர்ச் கிராஸ்வேர்ட் தனியாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் புக்கு. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ரிடில்ஸ் டைப்பான புக்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா லேர்ன் செஸ் ஃபார் கிட்ஸ். இது வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு நிச்சு, லேர்ன் செஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி இப்போது இது ஃபஸ்ட்டு ஒரு நிச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், இது வந்து மேக்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சி 20 சீக்ரெட் மிஷன்ஸ் ஃபார் கிட்ஸு. இதுவுமே வந்து ஒரு டிடெக்டிவ் பேஸ்டான ஒரு பசில் பேஸ்டான ஒரு புக்கு தான். இது கொஞ்சம் நம்ம டீகோட் பண்ணி இது என்ன மாதிரியான புக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மர்டர் சர்ச், இதுவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டான ஒரு புக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்வேர்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பை நம்பர் அப்படின்றது ஒரு கலரிங் புக்குள்ளேயே ஒரு டைப் மாதிரி ஸ்டிக்கர் பை நம்பர்ஸு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து இப்போது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. நான் ஆல்ரெடி வேர்ட் சர்ச்லேயே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நாஸ்டாலஜிக் வேர்ட் சர்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வேர்ட் சர்ச்சோடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் மேக்ஸ் கேம் டு ப்ளே வித் டைஸ். இதுவுமே ஒரு நிச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பசில் ஆக்டிவிட்டி புக் ஃபார் டீன்ஸ். இதுவுமே ஒரு நிச்சு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கிட்ஸ் ட்ராவல் ஆக்டிவிட்டி புக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டிக்கர் பை நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் கிராஸ்வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் கீழே வாங்க, இங்கே நிறைய வேர்ட் சர்ச் புக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பிங் வேர்ட் சர்ச்சு, கவுஸ் வேர்ட் சர்ச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிவியா ஃபார் சீனியர்ஸ். இது வாட் அ டைம் ட்ரிவியா ஃபார் சீனியர்ஸ். இதுவுமே ஒரு நிச் தான். ஸோ நான் எந்த மாதிரி புக்ஸ் நிச்சஸை வந்து கலெக்ட் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரியோ இல்லை ஒரு நாவல் மாதிரியோ இருக்கிற புக்கை எடுக்காமல் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிற புக்ஸை தான் நான் வந்து செலக்ட் பண்ணி நிச்சஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹுட் யூ ரேதர் 70s நாஸ்டாலஜிக் கேம். ஹுட் யூ ரேதரும் ஒரு நிச் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அமெரிக்கா 250 ஃபன் ஃபேக்ட்ஸ் புக்ஸ். அதுவுமே ஒரு நிச் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிச்சஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் சர்ஜரி ரெக்கவரி ஆக்டிவிட்டி புக்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல நிச்சஸ். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆக்டிவிட்டி புக்கு, ஜென்ரலாக ஒரு பசில் புக்குன்னு பப்ளிஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி யூனிக்கான நேம் வச்சு யூனிக்காக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு சேல்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சர்ஜரி ரெக்கவரி ஆக்டிவிட்டி புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுட் யூ ரேதர்லேயே பைபிள். ஓகேங்களா, பைபிள் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நானோகிராம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கோம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ட்டு. கிரிப்டோகிராம்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவுமே ஒரு நிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஜோக் புக்ஸ். ஓகேங்களா, பாத்ரூம் கேம்பெயின்ஸ் ஃபார் டேட்ஸு. 4th ஆஃப் ஜூலை ஃபன் ஃபேக்ட்ஸ். 4th ஆஃப் ஜூலைனா ஒன்றும் இல்லை, அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேன்னு நினைக்கிறேன். அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே தான். அதை தான் வந்து 4th ஆஃப் ஜூலை ஃபன் ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் 4th ஆஃப் ஜூலை வேர்ட் சர்ச், கிராஸ் வேர்ட்ஸ்னு அந்த 4th ஆஃப் ஜூலையை வச்சு நிறையா புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போது இது வந்துலாம் இதெல்லாம் நியூ ரிலீசஸ். ஓகேங்களா, இப்போ புதுசாக இந்த புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் முன்னாடி வந்து போயிட்டு இப்போ நியூ ரிலீசஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா பசில் அண்ட் கேம்ஸில். இப்போ அடுத்தது இதிலே பாப்புலரான என்னென்ன நிச்சலாக இருக்குன்றது இருக்கும். ஹுட் யூ ரேதரே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதில் ஹுட் யூ ரேதர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ட் சர்ச்சஸ் நிறையா இருக்குது பாப்புலரில். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ப்ளோர் மோரில் நீங்கள் இன்னுமே நிறைய இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், த 80th பர்த்டே ட்ரிவியா சேலஞ்ச். இது ஒன்றும் இல்லை, 80th பர்த்டேன்னா ஏஜ்டு பர்சன்ட். ஓகேங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இல்லை வயசானவங்க சீனியர்ஸ் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான பசில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த புக்ஸில் இருக்கும். இது ஒரு யூனிக் நேமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது யூனிக்காக இருக்குங்க இல்லையா. ஸோ ஒரு யூனிக்கான நீச். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆக்டிவிட்டி புக். இதுவுமே
சீனியர்ஸ்க்கான ஒரு புக்ஸ். இதுலையுமே பசில் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து வேர்ட் சர்ச் ஃபார் சீனியர்ஸ், இல்லை கிராஸ்வேர்ட் ஃபார் சீனியர்ஸ், இல்லை பசில் புக் ஃபார் சீனியர்ஸ் அப்படின்னு கொடுக்குற நேமை விட ரிட்டைர்மெண்ட் ஆக்டிவிட்டி புக் அப்படின்னும் போது அது இன்னும் கொஞ்சம் நேமே யூனிக்காக இருக்குது. இங்கே பாருங்கன்னா தெரியும், த அல்டிமேட் 50th பர்த்டே ட்ரிவியா சேலஞ்ச். ஓகேங்களா, இது வந்து 50 இயர்ஸ் ஆனவங்களுக்கான இந்த மாதிரி புக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூனிக்காக நேம் இருக்கும்போது அட்ராக்டிவாக கேப்சர் பண்ணணும் பையர்ஸை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே பாருங்கள், சர்ஜரி ரெக்கவரி ஆக்டிவிட்டி புக். இதே மாதிரி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு யூனிக்கான நிச்சஸ். இதை வந்து நீங்கள் இன்னும் சப்னிச்சஸாக போய் தேடும்போது உங்களுக்கு நிறையாவே ஹிடன் ஜெம்ஸ் நிச்சஸ்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் எப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிவியாஸ், ஜோக்ஸ் அண்ட் ரிடல்ஸ், இந்த மாதிரி இந்த ஒரு கேட்டகரியிலே எக்கச்சக்கமான சப் கேட்டகரிஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், லாட்ஸ் ஆஃப் நாக் ஜோக்ஸ் ஃபார் கிட்ஸு, ஜோக்ஸ் ஃபார் 7 years old, ஜோக்ஸ் ஃபார் 8 years olds, டோன்ட் லாஃப் சேலஞ்ச், டேட்ஸ் ஜோக்கு, இது எல்லாமே நிச்சஸ் தான். ஆசம்ஸ் ஜோக்ஸ் ஃபார் 6 years, ஹுட்யூ ரேதரே நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். கேம்பெயின் ஹுட்யூ ரேதர், இதில் எல்லாமே ஜோக்ஸ் அண்ட் ரிடல்ஸான சம்மந்தமான புக்ஸ் இருக்கும். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிவியா, ஓகேங்களா, கொஸ்டின் குவிசஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க புக்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்வென்ட் எவ்ரி திங், இதுவுமே ஒரு நிச்சு. ட்ராவல் கேம்ஸு, அதுவுமே ஒரு நிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம தேடினோன்னா நிச்சஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ நிச்சஸ் பண்ண முடியுமோ. இப்போ வந்து நான் வந்து ஹியூமர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் நான் காமிச்சேன். அதே மாதிரி நீங்கள் டீன் அண்ட் எங்கே அடல்ட்டில் போனீங்கனாலும் இங்கே இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் நிறையா சப்னிச்சர்ஸ் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் நாவல்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் சம்மந்தமான புக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்டு இது மாதிரி ஜென்ரிக்காக இருக்கிற நிச்சஸ் மட்டும் எடுங்க. அதுதான் நம்மளுக்கு ரெடி பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்டோரிஸ் அண்டு நாவல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஃபேண்டசி, ஹாபீஸ் அண்ட் கேம்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். இதுலேயுமே வந்து நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் சீக் அண்ட் ஃபைண்ட் புக்ஸு. இதில் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸோ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமை வச்சே நிறைய புக்ஸ் வந்து நான் பப்ளிஷ் ஆகி பார்த்துருக்கேன். ஐ எம் ஸோ போர்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேட்டகரியாக போகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக்னஸ் வந்து நம்ம சொல்கிற என்னுடைய பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹியூமர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், டீன் அண்ட் யங் அடல்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வேறு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் இருக்கிற புக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் மற்ற எந்த கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி புக்கோடைய நிச்சஸை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி நிச் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், இதுதான் வந்து மெயினான மெத்தட். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்களோ ஒரு நல்ல நிச்சு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்பி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் 2 மெத்தட் இருக்குது. இது வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க, அதை மெயினாக ஆக்கிக்காதீங்க. ஸோ என்னென்னா, ஒன்று வந்து ChatGPT. ஓகே, இப்போ வந்து நான் ChatGPT கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, லிஸ்ட் அவுட் 10 கேட்டகரிஸ் ஆஃப் மிடில் கண்டென்ட் புக்ஸ் நிச்சஸ் தட் ஹாவ் லோ சப்ளை வித் குட் டிமாண்ட் அண்ட் பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். டோன்ட் கன்சிடர் மை ப்ரீவியஸ் மெமரி சேட்ஸ் வித் யூ, கிவ் ஹானஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப கிராமட்டிக்கலெல்லாம் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது ஜென்ரலாக ChatGPT டைப் பண்ணாவே போதும். நான் ஏன் வந்து இங்கே என்னுடைய டோன்ட் கன்சிடர் மை ப்ரீவியஸ் மெமரி சேட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்னா, எப்போவுமே ChatGPT வந்து நமக்கு டேட்டாஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண டேட்டாவையும் சேர்த்து தான் நமக்கு வந்து கொடுக்கும். நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து டேட்டாஸ் கொடுக்கும். ஸோ வந்து நம்ம அதுங்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய டேட்டாஸை நீ அகைன் யூஸ் பண்ணாத, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக உண்மையான ஒரு டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அது வந்து நம்ம கரெக்டான ஒரு டேட்டாவை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன கேட்டகரியில் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு 10 கேட்டகரிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் இதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் புக் இருக்குன்ட்டு திரும்ப Amazon.comலையோ இல்லை இங்கேவே வந்து நீங்கள் இந்த மாதிரி அடல்ட் பிரைன் ஹெல்த் ஆக்டிவிட்டி புக்ஸில் என்னென்ன புக்ஸ்லாம் வந்து நல்லா கொஞ்சம்
சப்ளை கம்மியாக டிமாண்ட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி புக்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி லிஸ்டட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு அடிஷ்னலாக வச்சுக்கோங்க, இதை மெயினாக வச்சுக்காதீங்க. நம்ம என்ன தான் ChatGPT நம்ம கொடுத்தாலும் நம்மளாக ரிசர்ச் பண்ணி எடுக்கிற நீச் ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா குரூப்ஸு நீங்கள் வந்து அமேசான் பார்த்தோன்னா நிறையா குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இருப்பேன் அமேசான் கேடிபி செல்ஃப் பப்ளிஷிங் சக்ஸஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த மாதிரி அமேசான் கேடிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறையா வந்து குரூப்ஸ் வரும். அமேசான் கேடிபி இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அமேசான் கேடிபி இந்த மாதிரி நான் நிறையா வந்து குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். அமேசான் கிண்டல் புக் ப்ரமோஷன்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிச்சஸ் வந்து நம்ம இங்கேருந்தும் எடுக்கலாம். இதில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பப்ளிஷ் பண்ண புக்ஸ் அண்ட் அவங்க பப்ளிஷ் பண்ண அந்த கவர்ஸை வந்து இங்கே ஷேர் பண்ணுவாங்க. இது காப்பி பண்ணுறது அப்படின்ற மெத்தட்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த நிச்சஸை எடுத்து நம்ம அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதானே தவிர காப்பி பண்ணுறோம் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து நிறையா நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸும் நிறைய பேர் கமெண்டில் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னும் போது நீங்கள் அதை வந்து பார்த்து சரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து நிறைய பேர் ப்ரொமோஷனும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுக்குறோம், எனக்கு வந்து இவ்வளோ பே பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம், எங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுங்கள், நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் நிறைய பேருக்கு வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க ப்ளீஸ். அதை மட்டும் செய்யாதீங்க. ஜஸ்ட் இந்த குரூப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காகவும் நாலேஜுக்காகவும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கான டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு 100 நிச்சஸ் கூட எடுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவ்வளோ நிச்சஸ் உங்களால் முடியுமோ ஒரு 1 வீக்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜென்ரிக்காக இருக்கிற நிச்சயம் எடுக்காமல் நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணி ரொம்ப யாருக்கும் தெரியாமல் இருக்கிற மாதிரி நிச்சு. ஆனால் அந்த புக்ஸ் ஒரு 10 புக்ஸ் தான் இருக்கும் அந்த நிச்சில். ஆனால் அந்த 10 புக்ஸுமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நல்லா டீப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி நிச்சஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுங்க. ஸோ எடுத்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் நிச்சை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ ஓகே, பாய்.